Budget, budget, budget. I don't like it. I avoid. But budget likes me. I can't avoid. பட்ஜெட்ல ஃபிளாக்ஷிப் வருது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது பட்ஜெட்டே இல்லைன்னு நான் சொல்லி நிற்கிறேன். இதுல ஃபிளாக்ஷிப் வேற. பலம் 2022 அவங்க லான்ச் பண்ண கடைசி ஐஃபோன் இதுதான் iPhone SE3. பட் இந்த வாட்டி iPhone SE4க்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கான காரணம் லீக்ஸ் அந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த SE பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போதைக்கு ஆப்பிள் லான்ச் பண்ண கரண்ட் ஐஃபோனில் என்ன ப்ராசர் இருந்ததோ அந்த ப்ராசர் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. பழைய ஐஃபோனில் ஏதாச்சும் ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை ஒரு புது ஃபோன் மாதிரி வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது அப்போ ஃபர்ஸ்ட் SE சீரிஸ் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2016. அந்த டைமில் கரண்ட்லி மார்க்கெட்டில் இருந்த A9 ப்ராசர் iPhone 6s இருந்த அந்த ப்ராசர் வந்து இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டிசைன் iPhone 5 ஓடுது. சரி, அதுக்கு அடுத்தது 2020 தான் லான்ச் பண்ணுறாங்க செகண்ட் SE. ஓகேங்களா? இதில் A13 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. iPhone 11 இருந்த ப்ராசர், ஆனால் டிசைன் iPhone 8 இது. இந்த SE3 டிசைன் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக கிடையாது. இதுவுமே iPhone 8ஓட டிசைனை தான் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா A15 iPhone 13 இருந்த ப்ராசர். இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இருக்கும். இப்போ வரக்கூடிய iPhone SE4 என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய iPhone 16 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா A18 தான். ஸோ அந்த A18 ப்ராசர் தான் மேக்ஸிமம் இந்த SE4ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் டிசைன் வைஸாக பார்க்கும்போது ஆன்லைனில் இருந்த எல்லா விதமான லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது iPhone 14ஓட டிசைனோட வரும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் இருக்க ஒரு கேள்வி. ஸோ பாக்ஸி டிசைனில் அலுமினியம் ஃப்ரேமோட பின்பக்கம் கிளாஸோட அண்ட் செராமிக் ஷீல்டுமே இதில் இருக்குன்றதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். செராமிக் ஷீல்டை பற்றி பேசும்போது தான் ஃப்ரண்ட்டில் என்னப்பா இருக்க போகுது, நாச்சா இல்லை டைனமிக் ஐலாண்ட் வருமானு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாச்சு தான். ஆனால் இப்போ ஒரு லீக் வந்திருக்குண்ணே, டைனமிக் ஐலாண்ட் தான் வரப்போதானே. சரி, இப்போ பிக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குற ஒரு விஷயம் டைப் சி கண்டிப்பாக வந்துடும் இந்த வாட்டி. பட் மற்றபடி iPhone 14 டிசைனாகவே இருந்தாலும் அதில் நாச்சு இருக்குது, அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, இதெல்லாம் மாற்றி ஆக்ஷன் பட்டன் கொடுப்பாங்களா இல்லை நாச்சுக்கு பதில் டைனமிக் ஐலாண்ட் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெருத்த சந்தேகமே. அண்ட் கேமரா ஷட்டர் பட்டன் வராது, ஏன்னா 14ஓட டிசைன் அதை எதிர்பார்க்க முடியாது. பழைய ஃபோனில் வெறும் 4.7 இன்ச் தான் இருந்தது. ஆனால் ஃபோனை கையில் எடுக்கும்போது இது ஒரு கரெக்டான சைஸ் மாதிரி தெரியும். ஆனால் மேலே கீழே இருக்கக்கூடிய பெரிய பெசில்ஸ் அதை கெடுத்துட்டுருச்சு. இப்போ 14 மாதிரி வர்றதுனால நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு பெசில்ஸ் எல்லாம் ஸ்லிம்மாக எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கிடைக்கும். 6.1 இன்ச்க்கான டிஸ்பிளே. அண்ணே ஓலட் விட்டுட்டீங்களே. ரெஃப்ரெஷ் ரேட்டு அது 60 தான். ஸோ அதே 60 ஹெர்ட்ஸ் தான். நமக்கு அங்கேயே அவ்வளோதான் தராங்க. இதெல்லாம் கேட்கவே வேணாம். அதுக்குள்ளே அதுவே ஸ்மூத்தாக இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ கேமராவில் மாற்றம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அதே சிங்கிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி 48 மேப்ஸ்க்கான கேமரா, உங்களுக்கு 2x வரைக்கும் இன்சென்சர் ஜூம் வந்து இருக்கும். அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், 12 மெகா பிக்சல் பெரிய அப்கிரேட் இல்லை. 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே ஆண்ட்ராய்டில் பின்பக்கமாக சிங்கிள் கேமரா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபோன் உன்னால் காமிக்க முடியுமா? டேய் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும்ல. வர்றதுக்கு முன்னாடியே வாயில் வர சொல்கிறாங்க ப்ரோ. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், நம்ம சுட்டு பார்க்கலாம். A18 சிப் தான் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பொறுத்த அதுவும் வருதுண்ணா. எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. 50,000 ரூபாய்க்கு நல்ல மனசோட கொடுக்குற அளவுக்கு பழம் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல பழமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். அது நீ சந்தோஷமெல்லாம் சொல்லலாம். இவ்வளோ சோகமாக நீயே சொல்கிறனால எல்லாம் தெரியுது. வருண்ணா. ஒருவேளை அவங்க AI கொண்டு வந்தாங்கன்னா இதில் 8 GB RAM கம்பல்சரி வந்துடும். ஆனால் இந்த ஃபோனில் வெறும் 4 GB RAM தான், 64 GB ஸ்டோரேஜ் தான் வருது. ஆனால் இந்த வாட்டி 128 GB ஸ்டோரேஜ் வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. பேட்டரி தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காணு. ஏன்னா இந்த தடவை பெரிய அப்கிரேட் இருக்குண்ணா. பேட்டரியில் எவ்வளோ வருது? 3300 mAh வரப்போகுது. இந்த ஃபோன்லலாம் 6000 அடி 20,000 ரூபாய்க்கே தராங்கடா. போடா. ஆனால் அதான் உண்மை. 3300 mAh அரௌண்ட் அந்த இதுக்கு வருதுங்க. சார்ஜர் வழக்கம் போல் பாக்ஸில் வராது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துடும். மேக்ஸெஃப்கான சப்போர்ட் இருக்குன்றது கூடுதலான ஒரு ஆறுதலான விஷயம். ஸோ வழக்கம் போல் ஆப்பிள் மிச்ச மிச்சத்தையும் சேர்த்து இந்த SE சீரீஸில் இந்த டிவைஸில் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் டிசைன் பண்ண 5G மோடம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன மிச்ச சொச்சன்றீங்க? அவ்வளோ பெருந்தன்மையாக பண்ணுற நீங்கள் ஏன் 16 சீரீஸ்லேயே கொடுத்துருக்கலாமே? ஆமாம், ஏன் கொடுக்கல? அதாவது SE சீரீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வருஷம் லான்ச் பண்ணுறது இல்லை. அப்படி லான்ச் பண்ணாமல் இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட அதில் சமாளிச்சிக்கலாம். 17ல் பார்த்துக்கலாம். நாங்கள் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம். இதுதான் மேட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அது நல்லா இருந்ததுன்னா வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஏன்னா போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 16ல வந்து பார்த்தீங்கன்னா கால்காமுடைய 5G மோடம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு எந்த ஃபோனை வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க. இப்போதைக்கு வாங்க வேண்டாம். இந்த ஃபோனும் வரட்டும். ஒருவேளை எதிர்பார்க்கறதுக்கு மேலே அவங்க ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து ப்ரைஸிங்கையும் கரெக்டாக கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸிங் என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 52,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் வந்து 50,000 ரூபாய்க்கு உள்ள வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நம்பிக்கை இல்லை, பட் வந்ததுன்னா
லேட்டஸ்ட் ப்ராசஸர், லேட்டஸ்ட் ஓஎஸ், அப்டேட்டுடைய லைஃப் சைக்கிள் நல்லா இருக்கும். அண்டு iPhone 14 டிசைன்னாலே நல்ல டிசைன் தான். அது நாச்சாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் நாட் ஷோர். பட் டைனமிக் ஐலண்ட் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். டைனமிக் ஐலண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஐஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க இது செம்மையாக இருக்கும். அந்த 15, 16 யாரும் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அது வருமானது தான் மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக வந்துடுண்ணே.